நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திறன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த நெருக்கத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நெருக்கமான சூழ்நிலை, எந்த மாதிரியான பாடுகள், இழப்புகள் இருக்குது யோசிச்சு பாருங்க. நீங்கள் நேர்வழியாக தான் நான் போவேன், நேர்வழியாக நான் இந்த இடத்துக்கு போய் சேருவேன், நேர்வழியாக நான் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அநேக நாள் காத்திருக்கிறதுனால நேர்வழியாக தான் போவேன், நேர்மையாக தான் நடந்துப்பேன், நீதியாக தான் நடந்துப்பேன்னு சொல்லி காத்துக்கொண்டே இருக்கிறதுனால உங்களுடைய நன்மைகள் தள்ளிக்கொண்டே போகலாம். ஆனால் நீங்கள் நேர் வழியாக போகணும், ஆண்டவருக்கு பிரியமான வழியில் போகணும்னு சொல்லி நீங்கள் அந்த நன்மையும் உண்மையான பாதை, நீதியான பாதையை சூஸ் பண்ணீங்கல்ல, அதனால் வந்த பாடுகளை தானே சுமந்தீங்க. கர்த்தருக்கு காத்திருந்த நீங்கள், அது நன்மைக்காக காத்திருந்த நீங்கள், நேர் வழியாக தான் போவேன்னு சொல்லி காத்திருந்த நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் கிரியைகளுக்கு அவர் பலன் கொடுப்பார். உங்கள் கிரியைகளுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். ரூத்துக்கு எப்படி அவள் விடாமல் பற்றி கொண்டால் அப்போ ஆண்டவர் அவளுக்கு கிரியைக்கு தக்க பலனை கொடுத்தாரல, இன்றைக்கு உங்களுக்கும் நீங்கள் இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் உண்மையும் உத்தமமாய் நடந்து ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டீங்கல்ல. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானங்கள், ஆனால் அத்தனையும் பொறுத்து கொண்டீங்க. உண்மையாக நடந்ததுனால உங்களுக்கு வந்து அவமானங்களை பொறுத்து கொண்டீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பக்கம் திரும்புவார். உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை உங்களுக்கு தருவார். நீங்கள் நினைத்ததை காட்டிலும் உங்களுக்கு சிறந்த நன்மைகளை உங்களுக்கு தருவார். நெகிழ விடாதீங்க. உங்கள் மனதை திட மனதாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பலன்களை பெற்றுக்கொள்கிற நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்துட்டீங்க.